ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. எங்களுடைய வழியை உங்க கரத்துல கொடுக்கிறோம். இந்த நேரத்தை உங்க கரத்துல கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், இந்த நாள்லயும் ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யணும், அடையாளங்களை நடப்பிக்கணும்னு நாங்க கேட்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லாவற்றிற்கும் நாங்க நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக எங்களோடு இணைகிற உங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 52வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. என் பிள்ளைகளே, நீங்க எதற்கும் பிரயோஜனம் இல்லாத இடத்துல இருக்கிறத விட்டுக்கிட்டு நீங்க எழும்புங்க. எழும்பி உங்களுக்குள்ள இடத்துல உட்காருங்க. அடிமைத்தனத்தின் கட்டுகளை உங்க கழுத்துல இருந்து எடுத்து வீசுங்க. உங்களுடைய அதிகாரத்தை, ஆளுகையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வளவு நாள் நீங்க அணிந்து கொண்டிருந்த அலங்கோலமான வஸ்திரமாகிய கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, போராட்டம், கடன் அப்படிங்கிற அந்த அலங்கோலமான ஆடைகளை உரிந்து விட்டு மகிமைய, கனத்தை, கீர்த்திய, புகழ்ச்சிய, நன்மைய நீங்க அணிந்து கொள்ளுங்க. இனி உங்க வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்துறவங்க, உங்களை ஒடுக்குறவங்க, உங்களை பயம் முறுத்துகிறவங்க, அசுத்தர் யாரும் உங்க வழியிலேயே வரமாட்டாங்க அப்படிங்கிற நன்மையான வார்த்தையை கொண்டு இந்த நாள்ல நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. நம்ம இன்னைக்கும் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறையாய் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். இந்த தேவன் யாரு? நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் நமக்கு தேவன், நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தேவன், நம்முடைய சந்ததி முழுவதும் அவரே தேவன். அவர் யாரு அப்படின்னு அறிய அறிய, ஒவ்வொரு நாளும் அவர் யார் என்பதை நம்ம அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே செல்வார். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, சங்கீதத்துல, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். வெளிச்சம் எது? வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து வருகிற வெளிப்பாடு தான் வெளிச்சத்தில் வெளிச்சம். அந்த வெளிப்பாடு வர வர நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தின் அளவு, பிரகாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். இந்த நாள்லயும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்க இருதயத்துக்குள்ள வெளிச்சம் பிரகாசிக்கும், உங்களை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த நாள்ல உங்களை சுற்றிலும் பிரகாசிக்க போகிற வெளிச்சத்தை கண்டு உங்களுக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆலோசனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம மறைய ஆரம்பிக்கும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் வெளிப்படுகிற தேவனுடைய பிரகாசத்தினால, அந்த வெளிச்சத்தினால எல்லா தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் நீங்க நீங்களாக்கி விடுவிக்கப்படுவீங்க. இந்த வெளிச்சம் உங்ககிட்ட பிரகாசிக்கிறதுனால அநேக நன்மைகள் உங்ககிட்ட வந்து ஒட்டும்.
ராஜாக்கள் உதிக்கிற உங்க வெளிச்சத்தினிடத்திற்கு நடந்து வருவார்கள் இயேசுவின் நாமத்தினால. இப்ப இந்த வசனத்தின் காரியம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமைகளா இருக்கிறாங்க. இப்ப அவர்களுடைய கூப்பிடுதல் தேவ சந்நிதியில வந்து ஏட்டுது. ஏற்கனவே கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பாரு, உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்துல அடிமையா இருப்பாங்க, ரொம்ப உபத்திரவப்படுவாங்க. அந்த காலம் நிறைவேறின உடனே அவர்கள் மீட்கப்படுவாங்க, மிகுந்த பொருட்களுடனே அவங்க திரும்புவாங்க அப்படின்னு ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு. இப்ப 430 வருஷம் ஆகியாச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இப்ப கர்த்தர் வந்து மோசேயை கூப்பிடுவாரு. முட்செடியில அவனுக்கு தரிசனமாகி எல்லா காரியங்களையும் அவனோடு பேசி, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவங்க கூக்குரல் என்னுடைய சந்தில வந்து எட்டிட்டு நான் அவர்களுக்காக இறங்கினேன், நான் வந்து அவர்களை விடுவிப்பேன், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துல நான் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீ வா, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புவேன், நீதான் பார்வோன்ட்ட போய் பேசணும், என்னுடைய ஜனங்களை நீ விடுதலையாக்கி கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப மோசே சொல்லுவாரு, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்பாரு. இப்ப மோசே திரும்பவும் கர்த்தர்ட்ட கேட்கிறாரு, சரி நீங்க சொன்னதை நான் கேட்டு எகிப்துக்கு போறேன், நான் போய் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நான் பேசுறேன், உங்கள் பிதாக்களின் தேவன் என்ன அனுப்பினாரு, உங்களை அவர் சந்திச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அவங்க என்கிட்ட கேட்பாங்க, அவருடைய நாமம் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன ஆண்டவரே சொல்லணும் அப்படின்னு மோசே கேட்பாரு. அப்பந்தான் இந்த யாத்ராகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுவாருன்னா, அதுக்கு முந்தின வசனத்துல இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலும் மோசையை நோக்கி, அப்படிதான் அந்த 3வது அதிகாரம் யாத்ராகமம் 3:15 ஆரம்பிக்கிறது. என்னன்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார், என்றென்றைக்கும் இதுவே என் நாமமா. எது இருக்கிறேன் என்பவர் அவர் யாரா? ஆபிரகாமின் தேவனா, ஈசாக்கின் தேவனா, அவர் யாக்கோபின் தேவனா. இதுவே தலைமுறை தலைமுறை தோறும் என்னுடைய பேர் பிரஸ்தாபம். என்னுடைய பேரு எதுல பிரஸ்தாபம் ஆக போகிறது, எதுல பிரபல்யம் ஆக போகிறது அப்படின்னா, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நான் என்ன வெளிப்படுத்துகிறதுல தான் என்னுடைய பேர் பிரஸ்தாபம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு மோசேகிட்ட சொல்றாரு. இத போய் நீ ஜனங்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்றென்றைக்கும் அப்படின்னா இதற்கு முன்பதாகவும் இப்பவும் இனிமேலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப அதுதான் என்னுடைய நாமம், என்றென்றைக்கும் இதுதான் என்னுடைய நாமம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேதத்தை நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னா அவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 9வது அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்லுவாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு அப்படின்ட்டு அவருடைய நாமங்களை ஏராளமா சொல்லுவாரு. இன்னும் அநேக நாமங்கள் வேதத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை குறித்து எழுதப்பட்டு இருக்கு. இப்ப நாமம் அப்படின்னா பெயர். இப்ப நம்ம ஒருத்தங்க பெயரை நம்ம கொண்டு வந்தோம், நம்முடைய மனசுல கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன நமக்கு முன்பதாக இருக்கும் அப்படின்னா அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவர்களுடைய குணங்கள் தான். ஒருத்தருடைய பெயரை நம்ம சொல்லும் போதே அவருடைய குணம் தான் வந்து நிற்கும். இப்ப இதுல சொல்றாரு, நான் வந்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இதுதான் என்றென்றைக்கும் என் நாமம், தலைமுறை தலைமுறையாய் இதுதான் என்னுடைய பேர் பிரஸ்தாபம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படின்னா நமக்கும் அவர் யாரு அப்படின்னா ஆபிரகாமின் தேவனாய், ஈசாக்கின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய், நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாய் நமக்கு அவரை வெளிப்படுத்த
நடத்துவார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் நமக்கும் செய்வார் அப்படிங்கிறது தான் இதன் பொருள். நமக்கு செய்வாரு, நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வாரு, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு செய்வாரு, தலைமுறை தலைமுறையாய். இந்த பூமியில பிறக்க போகிற கடைசி பிள்ளை வர அவர் எப்படி வெளிப்படுவாரா அப்படின்னா, ஆபிரகாமின் தேவனாய், ஈசாக்கின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய் அவர் வெளிப்படுவாராம். இந்த நாள்ல ஆபிரகாமுக்கு அவர் எப்படி வெளிப்பட்டாரு? அதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ஈசாக்குக்கு எப்படி வெளிப்பட்டாரு? யாக்கோபுக்கு எப்படி வெளிப்பட்டாரு? இதுல இருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி தராரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆபிரகாம். ஆபிரகாம் யாரு? தேராகு அப்படிங்கிறவருடைய மகன். இப்ப இந்த அப்பா தேராகு ஆபிரகாமையும் அவனுடைய மனைவியாகிய சாராளையும் தன்னுடைய பேரன் லோத்துவையும் கூட்டிட்டு ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தை விட்டு கானானை நோக்கி பிரயாணப்படுறாங்க. அப்ப பாதி வழியில இந்த தேராகு மரித்து போறாரு. கானானுக்கு போக பிரயாணப்பட்டது யாரு? தேராகு தான், ஆபிரகாமுடைய அப்பா தான். தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு வாராரு, வழியில மரித்து போறாரு. இப்ப இவங்க ஆரான்ல இருந்து விட்டாங்களாம். அப்பந்தான் அடுத்த அதிகாரம் 12வது அதிகாரம் 1வது வசனம் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. இந்த அப்பா இறந்த உடனே ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், நம்ம திரும்பி நம்முடைய இனத்துக்கு போயிடலாம், நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற தேசத்துக்கே நம்ம போய்விடலாம் அப்படின்னு ஆபிரகாம் முடிவெடுத்திருக்கலாம். அப்பதான் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். பேசி என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு அப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குரியது, உங்க பிள்ளைகளுக்குரியது, தலைமுறை தலைமுறையாய் அது உங்களுக்கு சொந்தம். இப்ப இந்த ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவன் ஒரு புறஜாதி, கர்த்தருடைய ஊழியக்காரன் கிடையாது, கர்த்தருக்காக அவன் ஒன்றுமே செய்தவன் கிடையாது. ஆனா கிருபையாய் கர்த்தர் அவனை சந்தித்தார். நம்ம கிருபையினால் இலவசமாய் ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி கிருபையாய் கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து அவனுக்கு ஆசீர்வாதங்களை அவர் அள்ளி கொடுத்தாரோ, அதே போல நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். ஏன்னா ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். இந்த நாள்ல ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு சொல்லப்பட்டது. நம்ம நாகும் 7வது அதிகாரம் 20வது அதிகாரத்தை நம்ம 20வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. அப்ப கிருபை யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அவன் எதுவுமே செய்யல, ஆசீர்வாதத்தினால அவனை கர்த்தர் அலங்கரித்தார். இப்ப சத்தியம் உள்ள தேவன், நம்ம யோவான் 1வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணாரா. எதற்கு? நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை இலவசமாய் அவர் நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் கிருபை உள்ளவராய், அதை நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாய், சத்தியம் உள்ளவராய் நமக்குள் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நாமும் ஒரு காலத்துல புறஜாதிகள் தான், ஆபிரகாமை போலதான். ஆனா அவருடைய இரத்தத்தினாலே நம்ம பிள்ளைகளாய் மாறினோம். அந்நியராய் இருந்த நாம அவர் பக்கத்துல நம்ம வந்துட்டோம். இந்த நாள்ல கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அப்படிங்கிற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் சத்தியம் உள்ள தேவனாய் இந்த நாள்ல உங்களுக்கு வெளிப்படுவாராக. அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நீங்க சொந்தக்காரங்க. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு வருகிறதாம். அடுத்து ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35வது வசனம். கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார்.
அப்ப சீமானுக்குரிய ஆசீர்வாதம் எது? கர்த்தர் ஆசீர்வதித்தாரா, அவன் சீமானாய் மாறினானா? அப்ப ஆபிரகாமின் தேவன் தான் நம்முடைய தேவன். அப்ப அவரும் நம்மை ஆசீர்வதித்து சீமானாய் மாற்றுவார். இந்த வெளிப்பாடு உங்களை நிரப்ப ஆரம்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. இப்ப ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னா, ஈசாக்கு உனக்கு பிறப்பான் அப்படின்ட்டு. ஆனா ஆபிரகாமுக்கு 99 வயசு, சாராளுக்கு 90 வயசு. எபிரேயர் 11வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சான், சாராளுடைய கற்பம் செத்து போச்சான். ஆனாலும் பலன் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் குழந்தைய பெற்றெடுத்தாங்களாம், ஈசாக்கை பெற்றெடுத்தாங்களாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் செத்து போய் காணப்படுகிறதா? இனி இது எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை, குழந்தை பிறப்பதற்கு சாத்தியமே கிடையாது. இந்த நன்மைகள்ல என் வாழ்க்கையில வரவே முடியாது, ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சா கூட ஆபிரகாமின் தேவன் உங்க வாழ்க்கையில செத்து போனதாய் காணப்படுகிற எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுக்க வல்லமையுடைய தேவன் அப்படிங்கிறத நீங்க மறக்கவே கூடாது. அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா, அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா, அந்த வாக்கு தத்தத்தை அவரே நிறைவேற்றுவார். அதற்கேற்ற பலனை அவரே உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா பலனடைந்து, வேதம் சொல்லுகிறது, சாராள் பலனடைந்து, எதற்கு? கற்பம் தரிக்க பலனடைந்து ஈசாக்கை பெற்றெடுத்தாளாம். அடுத்து ஆபிரகாமுக்கு என்ன செய்தாரு அப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட சொல்லுவாரு, ஈசாக்கு பிறந்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து உன்னுடைய மகன் எனக்கு பலி கொடுத்துரு, நான் காண்பிக்கிற மலையில போய் அவனை எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்லுவாரு. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்க கூட்டிட்டு போனாரு. ஆனா ஈசாக்கோடு திரும்பி வந்தார், ஈசாக்கை திரும்பவும் பாவனையாக பெற்றுக்கொண்டார் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இந்த நாள்ல உங்ககிட்ட கர்த்தர் ஒரு நன்மையை கொடுத்திருந்தாரு அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாரு அப்படின்னா, ஒரு நாளும் அதை அவர் உங்ககிட்ட இருந்து எடுக்கவே மாட்டாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு எடுக்காதவர். ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறபடியால் எந்த நன்மையும் உங்களை விட்டு விலகவே விலகாது இயேசுவின் நாமத்தினால. இப்ப அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப அந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதையும் நம்ம சுருக்கமா பார்க்கணும். அவன் விசுவாசம், கர்த்தர் என்ன சொன்னாரோ அத சின்ன பிள்ளை போல அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினாராம். கீழ்ப்படிதல், கர்த்தர் சொன்னதுக்கு உடனே கீழ்ப்படுகிறார். நீ உன் தகப்பன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா அப்படின்னு உடனே அப்படியே கீழ்ப்படிந்து, எதுன்னு தெரியாது, அவர் எங்க போறோன்னு தெரியாது, கர்த்தர் காண்பிக்கிற தேசம் எதுனே தெரியாது, ஆனா அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே வராரு. நம்ம ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா? கர்த்தருடைய வழியில கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் அப்படிங்கிறத கட்டளையா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய வீட்டாருக்கும் அறிவித்தானா. சும்மா சொல்லலையா, நீங்க நன்மை செய்தா நல்லது நடக்கும், நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சாதாரணமா சொல்லலையா, அதை கட்டளையிடுவான் அப்படிங்கறத நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த நாள்ல நம்மிடம் விசுவாசம் காணப்படுகிறதா? கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் நம்மை தாழ்த்தி கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கணும் அப்படிங்கறத கட்டளையாய் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வீட்டாருக்கும் நிச்சயமாய் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறாரு. அடுத்து ஈசாக்கு. இந்த ஈசாக்கு ஆபிரகாமின் மகன். இந்த ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னுடனே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அவர் உங்களை காக்கும்படிக்கு உங்களுடனே இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களுடனே கூட இருக்கிற தேவன் அவர். நம்முடைய அன்னைக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டானாம். இன்று நம்முடைய தகப்பன் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம்.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல, யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்களைப் போல மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் அவர் உடையவராய் மாறினாராம். அப்ப இன்றைக்கு நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் செய்து முடித்த செயலின் நிமித்தம், கல்வாரி சிலுவையில அவர் தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம், தன்னுடைய இரத்தத்தை சிந்த பண்ணினதுனால எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் நம்ம சொந்தக்காரங்களா மாறிட்டோம். வேதம் சொல்லுகிறது, நாம் மீட்படைவதற்கு, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த உலகத்துல வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நாமத்துக்கு பதிலா வேறொரு நாமம் இல்லவே இல்லையா. அப்ப ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, நான் உன்னுடனே இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் எப்படி ஈசாக்குக்கு சொன்னாரோ இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். ஏன்னா அவர் ஈசாக்கின் தேவனாய் நமக்கு வெளிப்படுகிற தேவன். இப்ப அடுத்து என்ன வந்துச்சு, இந்த ஈசாக்கின் வாழ்க்கையில என்ன வந்துச்சு அப்படின்னா, அவன் குடியிருந்த தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்திலையும் வேதம் சொல்லுகிறது, அவன் 100 மடங்கு பலனை அடைந்தானா, வர வர விருத்தி அடைந்தானா, ஐஸ்வர்யவானாய் மாறினானா, மகா பெரியவனாய் மாறினானா. இந்த நாள்ல உங்களை சுற்றி எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரிதான், உங்களை சுற்றி காரியங்கள் எதிர்மறையாய் நடந்து கொண்டிருந்தாலும் சரிதான், எல்லா காரியங்களும் மாறுதலாய் நடந்தாலும் சரிதான், ஆனா ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது அப்படிங்கிற காரியத்தை ஈசாக்கின் தேவன், அவர் நம்முடைய தேவன், இந்த நாள்ல உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படியும் இருந்துட்டு போட்டோம், நீங்க ஐஸ்வர்யவான் தான், நீங்க வர வர விருத்தி அடைவீங்க, நீங்க மகா பெரியவர்களாய் மாறுவீங்க, நீங்க ஐஸ்வர்யவான்களாய் மாறுவீங்க. இதுதான் ஈசாக்கின் தேவனாகிய நான் உன்னுடைய தேவன். இந்த நல்ல இந்த காரியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன், இதை நீ விசுவாசி அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அடுத்து அவன் என்ன செய்தானா, இந்த ஈசாக்கு என்ன செய்தானா அப்படின்னா, தன்னுடைய தகப்பன் காலத்துல அவன் தோண்டின, ஆபிரகாம் தோண்டின துறவுகள் எல்லாம் அந்த பெலிஸ்தியர் தூர்த்து போட்டாங்களாம், அடைச்சிட்டாங்களாம். இந்த ஈசாக்கு என்ன பண்ணானா அப்படின்னா, அதை திரும்பவும் அந்த துறவை தோண்டினானா, அவங்க அப்பா என்ன பெயரை இதுக்கு வச்சாங்களோ அதே பெயரை அந்த துறவுகளுக்கு அவன் இட்டானா. இந்த நாள்லயும் உங்க தகப்பன் கைவிட்ட அனைத்தையும் பிள்ளைகளாகிய நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால. உங்க தகப்பனை நீங்க சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்க மாறுவீங்க இயேசுவின் நாமத்தினால. அடுத்து ஒரு முக்கியமான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 11வது வசனம். இந்த புருஷனையாகிலும் இந்த மனைவியையாகிலும், இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியையாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னானாம். ஒரு ராஜா சொல்லியிருக்கான், ஈசாக்கையும் அவன் மனைவி ரெபேக்காலையும் யார் தொடுறாங்களோ அவங்க கொலை செய்யப்படுவாங்க அப்படின்ட்டு. இந்த மனுஷன் இவன் மனைவி அப்படிங்கிற இடத்துல நீங்க கணவன் மனைவியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை போட்டுக்கொள்ளுங்க. நான் பைபிளை வாசிக்கும் போது அப்படிதான் எழுதி வச்சிருக்கேன். ஈசாக்கின் தேவன் அவர் உங்களுடைய தேவன். உங்களை யார் தொட்டாலும் சரிதான், உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் சரிதான், அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், அது எந்த விதத்துல அது வியாதியா வெளிப்பட்டாலும் சரிதான், அது உங்களை தொடுகிற மாத்திரத்தில் அழிந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. ஈசாக்கின் தேவன் உங்களுடைய தேவன். உங்க குடும்பத்தை அவர் பாதுகாத்துக் கொள்வார். உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவர் எழும்பி நிற்பார். நீங்க பயப்படவே பயப்பட வேண்டாம் இயேசுவின் நாமத்தினால. இப்ப இந்த ஈசாக்கு கிட்ட என்ன குணம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவனும் கீழ்ப்படிந்தான். என்ன கீழ்ப்படிந்தான்? அந்த பஞ்சம் வரும்போது, இந்த தேசத்திலே நீ இரு, நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் போது அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவன் தன் தகப்பனுடைய இருதயத்தை பிரியப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்வாரு, நான் மனுஷனையா நாடி பிரியப்படுத்த பார்க்கிறேன்,
நான் தேவனை அல்லவோ பிரியப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த நாள்ல நம்ம கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளா இந்த நாள்ல நம்ம வாழுகிறோமா? மனுஷர்களை பிரியப்படுத்த ஓடிக்கிட்டு இருக்கோமா? மனுஷருடைய முகதயவை அநேகர் நாடிக்கொண்டே இருக்காங்க. மனுஷர்களை எப்படி பிரியப்படுத்தலாம், இவங்களை இப்படி பிரியப்படுத்தினா அந்த காரியம் கிடைக்கும், அவர்களுக்கு இதை செய்தா இப்படி நமக்கு நன்மை செய்வாங்கன்னு சொல்லி மனிதர்களை பிரியப்படுத்த ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த உலகம். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து யாக்கோபின் தேவன். யாக்கோபு தான் ரொம்ப விசேஷமானவர். நம்ம வேதத்தை வாசித்தோம் அப்படின்னா அநேக இடத்துல யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன். சங்கீதம் 20வது அதிகாரத்துல வேதம் சொல்லும், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. இந்த யாக்கோபு எப்படிப்பட்ட ஆளு? அவர் ஒரு எத்தன். தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு கிட்ட இருந்து அநேக ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். ஈசாக்கு அளவில்லாம ஆசீர்வதித்தாரு. வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களினாலும் பூமியிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. இப்ப இவனுடைய ஆசீர்வாதம் எப்படி பெருகிற்று அப்படின்னா, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம். இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்குரியது. ஏன்னா யாக்கோபின் தேவன் உங்களுடைய தேவன். யாக்கோப என்னெல்லாம் சொல்லி ஆசீர்வதித்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உரியது. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை. யாக்கோபு அவனுடைய மாமா வீட்டுக்கு போறதுக்கு புறப்படுறாரு. வழியில இருட்டின உடனே ஒரு கல்லை எடுத்து அவர் பெத்தேல் அப்படிங்கிற இடத்துல படுத்துக்கிட்டாரு. அந்த நேரத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஏராளமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் நீ பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவாரு. நான் உனக்கு சொன்னதை செய்கிறது வர நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறது வரை அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு, அவர் உங்களை கைவிடவும் மாட்டாரு. இதுதான் யாக்கோபின் தேவன். இன்னைக்கு யாரு உங்களை எத்தனை தடவை விதவிதமா ஏமாத்தி இருந்தாலும் சரிதான், பெருக போறது என்னவோ நீங்க தான், விருத்தி அடைய போகிறது என்னவோ நீங்க தான். ஏன்னா லாபான் 10 முறை சம்பளத்தை மாத்தினானாம் யாக்கோபுக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமா அவனை பாடாப்படுத்தினான். ஆனா வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் அந்த புருஷன் மகாவிருத்தி அடைந்தான் அப்படின்னு சொல்லுகிறது. எவ்விதமாய்? கர்த்தர் அவனோடு இருந்ததினால். இன்னைக்கு யாக்கோபின் தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை யார் ஏமாத்தி இருந்தாலும் நீங்க பெருக ஆரம்பிப்பீங்க, நீங்க விருத்தி அடைய ஆரம்பிப்பீங்க. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது இயேசுவின் நாமத்தினால. அடுத்து ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரு பரிவாரங்களையும் உடையவனாய் நான் மாறினேன். யாக்கோபு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒண்ணுமே இல்லாம வெறுமையா வெறும் கோலை மாத்திரம் நான் பிடிச்சிட்டு இந்த யோர்தானை கடந்து என் மாமா வீட்டுக்கு போனேன். இன்னைக்கு இந்த யோர்தானை கடந்து என்னுடைய தேசத்துக்கு நான் போக போறேன். ஆனா 2 பரிவார ஆசீர்வாதங்களை நான் உடையவனாய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கோலை பிடித்து கொண்டு நான் போனேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த காலத்துல கோல்ல வாக்குத்தத்தங்களை எழுதுவாங்களாம். அந்த வாக்குத்தத்தங்களை நான் பிடித்து கொண்டேன். நான் கல்ல தலைக்கு வச்சு படுத்திருக்கும் போது கர்த்தர்ன்ட்டு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நான் பிடித்து கொண்டேன் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். இந்த நாள்ல ஒன்றுமே உங்ககிட்ட இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களா? வாக்குத்தத்தங்களை அவர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்க பிடித்து வைத்திருக்கிறீங்களா? நீங்க 2 பரிவார ஆசீர்வாதங்களுக்கு நிச்சயமா நீங்க சொந்தக்காரர்களாய் மாறுவீர்கள் நீங்க இயேசுவின் நாமத்தினால. இப்ப இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனும் கீழ்ப்படிதல் உள்ளவன். அவங்க அம்மா அப்பா சொல்லும் போது, நீ ஏசா அங்க இருந்த உன்னை கொன்றுவான், நீ மாமா வீட்டுக்கு போயிரு அப்படிங்கும்போது ஒன்றுமே அறியாத அந்த வாலிபன் என்ன பண்ணான் அப்படின்னா, அப்படியே தன்னுடைய தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்து அவன் பதாமரானுக்கு போனான். ஒவ்வொரு தடவையும்
கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த யாக்கோபை போல நன்றி அறிதல் உள்ள இருதயம் யாருக்குமே கிடையாது. வேதத்தை வாஸ்தா அநேக இடத்துல அவன் சொல்லுவான், தேவரீர் இம்மட்டும் என்ன நீங்க நடத்தி வந்தீங்களே, எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் என்ன நீங்க பாதுகாத்தீங்களே, நீங்க என்ன ஆதரித்தீங்க, நீங்க தான் என்ன காத்து கொண்டீங்க, நீங்க தான் என்ன வழி நடத்தினீங்க அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவனாய் அவன் காணப்படுவான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக யாக்கோபு கிட்ட கேட்பான், இத்தனை சீக்கிரமாய் அது உனக்கு எப்படி நேரிட்டது அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் அதை எனக்கு வாய்க்க பண்ணினார், கர்த்தர் அதை எனக்கு நேரிட பண்ணினார் அப்படின்னு கர்த்தரை முன்னிறுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவனாய் அவன் மாறினான். இந்த நாள்ல நன்றி செலுத்துகிற இருதயம் நமக்கு வேணும். நாம் சுவாசிப்பது, நம்ம பிழைப்பது, நம்ம நடப்பது, நம்ம பார்ப்பது, நம்ம சிந்திப்பது எல்லாமே அவர் இல்லாம முடியவே முடியாது. அவருடைய தயவுனாலதான், அவருடைய கிருபையினாலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்மள பலன் என்று சொல்வதற்கோ ஞானம் என்று சொல்வதற்கோ என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, என் பலன் அப்படின்னு சொல்வதற்கோ நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இந்நாள் வரை ஆதரித்து வந்த தேவன், எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனவர் அப்படின்னு யாக்கோபு சொல்லுவார். இந்த நாள்ல நாமும் அப்படி சொல்லணும். எல்லா தீங்குக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டவர், எங்களை வழி நடத்தினவர், எங்களை தப்ப பண்ணினவர், இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறவர், எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர், எங்க வாழ்க்கையில வருகிற நன்மைகளுக்கு எல்லாவற்றிற்கும், எங்க வாழ்க்கையில வரப்போகிற புகழ்ச்சிக்கும் அவரே சொந்தக்காரர் அப்படின்னு நீங்க உங்களை தாழ்த்தும் போது, யாக்கோபின் தேவன் அவர் என்னெல்லாம் யாக்கோபுக்கு சொன்னாரோ, யாக்கோபை எப்படிலாம் வழி நடத்தினாரோ அப்படியே உங்களை வழி நடத்துவார், உங்க பிள்ளைகளை வழி நடத்துவார், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை வழி நடத்துவார், உங்க சந்ததியை வழி நடத்துவார். ஏன்னா தலைமுறை தலைமுறையாய் இதுவே அவருடைய பெயர் பிரஸ்தாபமா. எது பெயர் பிரஸ்தாபமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்ப ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு என்னெல்லாம் செய்தாரோ தலைமுறை தலைமுறையாய் உங்களுக்கு அவர் செய்ய வல்லவர். இந்த வெளிச்சம், இந்த வெளிப்பாடு இந்த நாள்ல உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நீங்க சொந்தக்காரர்களாய் மாறுவீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாரு, உங்க பெயரை பெருமைப்படுத்துவாரு, உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. அவர் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறது வரை உங்களை விட்டு அவர் விலகவும் மாட்டாரு, அவர் உங்களை கைவிடவும் மாட்டாரு. நீங்க வெறுமையா ஒண்ணுமே இல்லாதவர்களா இருந்தாலும் சரிதான், ஆபிரகாமின் தேவன் என் தேவன் நீங்க விசுவாசிக்கிற மாத்திரத்துல நீங்க 2 பரிவார ஆசீர்வாதங்களுக்கு நிச்சயமா நீங்க சொந்தக்காரர்களாய் நீங்க மாறுவீங்க. நம்ம எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லையா, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. எதற்கு இப்படி சொன்னாரு? ஏன்னா அவர் இந்த நாமத்தினாலதான் அறியப்பட்டாரு. இதுலதான் அவர் ரொம்ப ஆசையா இருந்தாரு. எதுல? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு நம்ம அவர் அழைக்கிறதுல ரொம்ப ஆசையா இருந்தாராம். இந்த நாள்ல நம்ம வாயை திறந்து சொல்லுவோமா, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்ம வாயை திறந்து நம்ம சொல்லணும். மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனம், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு என்பவர்களோடே பந்தி இருப்பார்களாம். இதுக்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்துல இவர்கள் இருக்கிறாங்க. அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சொந்தமானது. இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம ஜெபிப்போம். அப்பா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றிப்பா, எங்களோடு பேசுகிறவர், ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை தந்து வழி நடத்துகிற தேவன், நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் தேவனாய், ஈசாக்கின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய் எங்களோடு இருக்கிறவர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்களாம் இவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆரம்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. நானும் இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் அப்படின்னு வாயை திறந்து சொல்லும் போதே இவர்களை நிரப்பி இருக்கிற வெறுமையெல்லாம் விலகி அப்படியே நன்மை, கிருபை, சத்தியம், தயவு, இரக்கம், காருண்யம் நிரப்ப ஆரம்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த வெளிச்சம் மேலான இடத்துல
உயர்ந்த ஸ்தானத்துல இவர்களை கொண்டு போய் நிறுத்தணும்னு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல, குறைவுகளை நிறைவாக்குகிற பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல எங்களை தாழ்த்தி நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல வியாதிகள் எல்லாம் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால, பிரிவினைகள் எல்லாம் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால, பற்றாக்குறைகள் எல்லாம், தரித்திரங்கள் எல்லாம் இருந்த இடம் காணாமல் விலகி போகட்டும், அது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால. அப்பா, நீங்க அப்படியே செய்ய போகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் வாயை திறந்து சொல்லுகிறோம் ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் எல்லா தீமைக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எங்களுக்காக இறங்கி வந்து இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு எங்க வாய்களை திறந்து நாங்க சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, கிருபையும் சமாதானமும் சத்தியமும் எங்களை வழி நடத்தட்டும், எங்களை நிரப்பட்டும், எங்களை காத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.